வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். டீ டைம் ரேடியோ ஷோவில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே தமிழ். ஸோ எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். ஸோ நம்ம டெய்லி யாரை பற்றியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ரீசெண்டாக நான் இளையராஜா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், எஸ்பிபி, எம்எஸ்வி, ஜானகி அம்மா, சுஷிலாமா, டிஎம்எஸ் அவர்கள்னு இவங்கள பற்றிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜானகி அம்மாவோட பர்த்டே ஸ்பெஷல் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அட் தி சேம் எஸ்பிபி அவர்களுடைய பார்ட் 2 வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை கேட்கலன்னா உடனே போய் கேட்டுருங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்கறதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வரிசையில் இன்னைக்கு இன்னொருத்தரை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இந்தியன் பிளேபேக் சிங்கர், மியூசிஷியன். இவரோட பாட்டை கேட்காம யாராலும் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவருடைய குரல்ல ஏதோ ஒரு வசியம் இருக்குன்னு தான் சொல்லணும். இவரோட சாங்கை ஹெட்செட்ல பிளே பண்ணி விட்டுட்டு கண்ணை மூடி கேட்டு பாருங்களேன். ஐயோ, அப்படி இருக்கும். சீரியஸா ஒரு வேற லெவல் ஃபீலை கொடுக்கும். ஆமாங்க, த ஒன் அண்ட் ஒன்லி லெஜெண்ட் ஏசுதாஸ் அவர்களை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். ஏசுதாஸ் அவர்கள் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் இந்தியன் பிளேபேக் சிங்கர். இந்தியன் கிளாசிக்கல் சாங்ஸும் பாடுவார், டிவோஷனல் சாங்ஸும் பாடுவார், ஃபிலிம் சாங்ஸும் பாடுவார். ஏசுதாஸ் அவர்கள் ஜனவரி 10, 1940 தான் பிறந்திருக்காரு. கட்டாசேரி ஜோசப் ஏசுதாஸ் அப்படின்றது தான் இவரோட ஃபுல் நேம். இவர் பார்த்தீங்கன்னா இதுவரை 50,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்கிறாரு. தமிழ் லாங்குவேஜின் மட்டும் இல்லாமல் வேரியஸ் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆன மலையாளம், கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு, ஒடியா, பெங்காலி, மராத்தின்னு பல லாங்குவேஜஸ்ல பாடி பட்டையை கிளப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் லாங்குவேஜஸ் ஆன அரபிக், இங்கிலீஷ், லத்தீன், ரஷ்யன்னு இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லையும் பாடியிருக்காரு. கிட்டத்தட்ட தென்னிந்திய சினிமாவை 60 வருஷமா தன்னோட குரலால பல ரசிகர்களை கட்டி போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏசுதாஸ் அவர்களை கானா கந்தர்வன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்களாம். விச் மீன்ஸ் செலஸ்டியல் சிங்கர் அப்படின்னு அர்த்தமா. ஏசுதாஸ் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில பல சாதனைகளை பண்ணியிருக்காரு. அவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ஃபசல் அவர்களோட இயக்கத்துல கார்த்திக் மற்றும் குஷ்பு இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் வருஷம் 16. இந்த படம் 1989 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல ஏசுதாஸ் அவர்கள் பாடின பாடல் தான் பழமுதிர்ச்சோலை. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம ஏசுதாஸ் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். முதிர்ச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்டேன் தினம் காலை மாலையும். நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்டேன் தினம் காலை மாலையும். கோலம் அதன் ஜாலம் இங்கு 1000 பழமுதிர்ச்சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான். போகின்ற மேகங்களே, தூறல்கள் போடுங்கள் பூமியிலே. வேர் கொண்ட பூஞ்சோலை நீ கொண்டு ஆட, ஏரியில் மீன் கொத்தும் நாரைகளே, இறகுகள் எனக்கில்லை தாருங்களே. ஊர் விட்டு ஊர் சென்று காவியம் பாட, பறவைகள் போல் நான் பறந்திட வேண்டும். பனிமலை மேல் நான் மிதந்திட வேண்டும்.
காலங்கள் யாவும் தொடர்கதை போல் நாளும் வளர்ந்திடும் நினைவுகளால் நூலிழை போல் இங்கு நெருங்கிய இதயங்கள் பாலுடன் நெய் என கலந்திடும் நாள் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திட உறவுகள் மேவி பிள்ளைகள் பேணி வளர்ந்தது இங்கே மண்ணில் இதைவிட சொர்க்கம் எங்கே நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை வானத்தில் விரிசல்கள் விழுவதில்லை நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை என்றும் வானத்தில் விரிசல்கள் விழுவதில்லை இலக்கியம் போல எங்கள் குடும்பமும் விளங்க இடைவிடாது மனம் ஒரு மகிழ்ச்சியில் கிளைத்திட பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்டேன் தினம் காலை மாலையும் நந்தான் அதன் ராகம் தாளமும் கேட்டேன் தினம் காலை மாலையும் கோலம் அதன் ஜாலம் இங்கு ஓர் ஆயிரம் பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்குது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல ஏசுதாஸ் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். ஏசுதாஸ் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஏசுதாஸ் அவர்கள் கேரளா மாநிலத்தை சேர்ந்த கொச்சியில தான் பிறந்தாரு. ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியை சேர்ந்தவர். ஆகஸ்டின் ஜோசப் என்பவருக்கும் எலிசபெத் ஜோசப் அவங்களுக்கும் மகனா பிறந்தாரு. ஏசுதாஸ் அவர்களுடைய அப்பா மலையாளம் கிளாசிக் மியூசிஷியனா அட் தி சேம் ஸ்டேஜ் ஆக்டரும் கூட. தன்னோட அப்பாவை பார்த்து தான் தனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால எங்க அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் குரு அப்படின்னு ரொம்பவே பெருமையா பேசியிருப்பாரு. ஸோ இவர் தன்னோட அகாடமிக் மியூசிக் ட்ரைனிங்கை திரிப்புனித்துறால இருக்கிற RLV மியூசிக் அகாடமியில தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அங்க லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் கானபூஷணம் அப்படின்ற ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் திருவனந்தபுரத்துல உள்ள சுவாதி திருநாள் காலேஜ் ஆஃப் மியூசிக்ல சேர்ந்து கர்நாடிக் மியூசிக்ல மாஸ்ட்ரோ அப்படின்னு பேர் வாங்கின KR குமாரசுவாமி ஐயர் கிட்ட மியூசிக்கை கத்துக்கிட்டாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் அங்கே ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியல. ஃபினான்ஸ் ப்ராப்ளம்னால அவரால் மேலே கண்டினியூ பண்ணி படிக்க முடியல. இவர் 20 வருஷமா நல்லா கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிட்டாரு. நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. லைட் மியூசிக் நிறைய பாடியிருக்காரு. இருந்தாலும் இவருக்கு சினிமாவில் பாடணும், தன்னோட குரலை உலகம் அறிய செய்யணும் அப்படின்றது இவருடைய பல நாள் கனவாக இருந்துச்சு. இவரோட முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி தான் 1961 இவருக்கு முத சினிமாவில் பாட சான்ஸ் கிடைச்சிச்சு. இவரோட ஃபர்ஸ்ட் சாங்கே ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஜாதி பேடாம் மாதாத் வேஷாம் அப்படின்ற ஒரு மலையாள பாட்டு மூலமா இவரோட குரல் வெளியே தெரிய வந்துச்சு. அதை தொடர்ந்து 1963 தமிழ் சினிமால பொம்மைன்ற படத்தின் மூலமா தன்னோட ஃபர்ஸ்ட் சாங்கை ரெக்கார்ட் பண்ணி தமிழ் மக்கள் மனசுலையும் பதிய ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் இவருடைய எந்த பாட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா வேதா அவர்களுடைய இசையில கொஞ்சம் குமாரா அப்படின்ற படத்துக்காக தான் இவரோட ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆச்சு. இன்னும் நீங்க ஏசுதாஸ் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கஜேந்திரன் அவர்களுடைய இயக்கத்துல ரமேஷ் அரவிந்த் மற்றும் ரஞ்சிதா இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் பாட்டு வாத்தியார். இந்த படம் 1995 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களோட இசையில இளையராஜா அவர்களோட வரிகள்ல ஏசுதாஸ் அவர்கள் பாடின பாடல் தான் சோலை மலரே. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம ஏசுதாஸ் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களா பார்க்கலாம். ஏன் கீழே நிக்கிறீங்க? மேலே ஏறி வாங்க. சோலை மலரே நெஞ்சை தாளாட்டும் நீலக்குயிலே, நானும் உங்கள் ஜாதி கானக்குயிலே, ஞானம் ஒன்று பாட கானக்குயிலே, உன்னை போல நானும் குவித்திரினேன், உச்சிமலை மீது தாவித்திரினேன். சோலை மலரே நெஞ்சை தாளாட்டும் நீலக்குயிலே, சோலை மலரே
பாடாத பாட்டு செல்வம் வாழ்ந்திடும் வீடு. தென்னாட்டு கிராமம் எங்கும் தென்றல் எனும் காற்று. தெம்மாங்கு பாடி செல்லும் தாளமும் போட்டு ஏத்தமிட்டு பாட பாட்டும் இருக்கு. ஏறு கட்டி பாட பாட்டும் இருக்கு. நாத்து நட்டு பாட பாட்டும் இருக்கு. பாட்டுத்தானே பாட்டன் சொத்து நமக்கு. இந்நாளும் எந்நாளும் நம் செல்வங்கள். சோலை மலரே நெஞ்சை தாலாட்டும் நீலக்குயிலே. நானும் உங்கள் ஜாதி கானக்குயிலே. ஞானம் உண்டு பாட கானக்குயிலே. உன்னைப் போலே நானும் கூவித் திரிவேன். உச்சி மலை மீது தாவித் திரிவேன். சோலை மலரே நெஞ்சை தாலாட்டும் நீலக்குயிலே. செவ்வானம் பூமி எல்லாம் நல்வரவு கூறும். சங்கீதம் பாடிக்கொண்டு நான் வரும் நேரம் சில்லென்று வாடை வந்து என்னை தொட்டு ஓடும். சிங்காரச் சோலை என்மேல் பூமழை தூவும். மேகம் இந்த ஊரில் மண்ணில் வருது. மோகம் கொண்ட மண்ணை முத்தம் இடுது. முத்தம் கொண்டதாலே முத்து வருது. முட்டுக்களை பார்த்தால் விட்டு வருது. சிட்டு போல் பூஞ்சிட்டு போல் என் எண்ணங்கள். சோலை மலரே நெஞ்சை தாலாட்டும் நீலக்குயிலே. நானும் உங்கள் ஜாதி கானக்குயிலே. ஞானம் ஒன்று பாட கானக்குயிலே. உன்னைப் போலே நானும் கூவித் திரிவேன். உச்சி மலை மீது தாவித் திரிவேன். சோலை மலரே நெஞ்சை தாலாட்டும் நீலக்குயிலே. சோலை மலரே. வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல யேசுதாஸ் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். யேசுதாஸ் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்படியே பாடிட்டு இருந்தவருடைய வாழ்க்கை ஹிந்தி படம் மூலமா இவரோட வாழ்க்கையில பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இவரோட வாழ்க்கையில நடந்த தரமான விஷயம் என்னன்னா, கேரளா அரசாங்கத்தோட சிறந்த பாடகருக்கான விருதை தன்னோட வாழ்க்கையில மட்டும் கிட்டத்தட்ட 43 தடவை வாங்கியிருக்காரு. இவரோட சிங்கிங் கேரியர்ல நடந்த மிக சிறப்பான விஷயம்னே சொல்லலாம். உண்மையிலேயே பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் இது. இப்படி தமிழ், மலையாளம் சினிமால நிறைய பாடல்களை பாடிட்டு இருந்தவருக்கு 1970 பாலிவுட்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு. 1971 ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்ற ஒரு ஹிந்தி படம் மூலமா இவருக்கு ஹிந்திலையும் கால் பதிக்க சான்ஸ் கிடைச்சிச்சு. 1976 ரவீந்திர ஜெயின் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் இசையமைச்ச சிச்சோர் படத்துல வந்த எல்லா பாட்டையும் யேசுதாஸ் அவர்கள் தான் பாடினாரு. அந்த படத்துல வந்த எல்லா பாட்டுமே மிக பெரிய அளவுல ஹிட் ஆச்சு. அந்த படம் மூலமா யேசுதாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். அவரோட கரியர்ல ஹைட்டுக்கு கொண்டு போச்சுன்னே சொல்லலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, ரவீந்திர ஜெயின் அவர்களுக்கு கண் பார்வை கிடையாது. அவர்கிட்ட உங்களுக்கு கண் பார்வை கிடைச்சா நீங்க முத யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு கண் பார்வைன்னு ஒண்ணு என் வாழ்க்கையில கிடைச்சா நான் முத யேசுதாஸ் அவர்களை தான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு. பாருங்களேன், ஒருத்தருக்கு இதுவரை தன்னோட லைஃப்ல பார்வையே வரல, அப்போனா அவர் எதையுமே இதுவரை பார்த்திருக்க மாட்டாரு.
அப்படிப்பட்ட ஒருத்தர் அம்மாவை பார்க்கணும் இல்ல அப்பாவை பார்க்கணும் இல்ல தன்னோட குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லாம ஏசுதாஸ் அவர்களை சொல்றாருன்னா அப்போ எந்த அளவுக்கு ஏசுதாஸ் அவர்கள் மேல ஒரு மரியாதை வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஏசுதாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு நல்ல உள்ளம் படைத்தவரா இருந்திருப்பாரு, இவ்வளவு சிறப்பு மிக்கவரா ஏசுதாஸ் அவர்கள் இருந்திருக்காரு. இன்னும் நீங்க ஏசுதாஸ் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். பரணி அவர்களோட இயக்கத்துல சிவகுமார் மற்றும் ராதா இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் ஆனந்த ராகம். இந்த படம் 1982 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களோட இசையில பஞ்சு அருணாச்சலம் அவர்களோட வரிகள்ல ஏசுதாஸ் மற்றும் ஜானகி அம்மா இவங்க 2 பேரும் இணைந்து பாடின பாடல் தான் மேகம் கருக்குது. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம ஏசுதாஸ் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல ஏசுதாஸ் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். ஏசுதாஸ் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஹிந்தில அப்போ பாப்புலரா இருந்தவங்க தான் சில ஆக்டர்ஸ் லைக் அமிதாப் பச்சன் அவர்கள், ஜிதேந்திரா அவர்கள். இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸோட படத்துலயும் பாடியிருக்காரு. அதே மாதிரி ரவீந்திர ஜெயின், ராஜ்கமல், இந்த மாதிரி பல இசையமைப்பாளர்களோட இசைக்கும் பாடியிருக்காரு. அதே போல தமிழ் சினிமால MS விஸ்வநாதன் அவர்கள், இளையராஜா அவர்கள், AR ரஹ்மான் அவர்கள், வித்யாசாகர் அவர்கள்னு இப்படி பிரபலமான எல்லா மியூசிக் டைரக்டர்ஸோட இசையிலையும் பாடியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், ஒடியான்னு இப்படி எல்லா மொழிகள்லையும் கிட்டத்தட்ட 50,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியிருக்காரு. சரி, இவரு இவ்வளவு நல்லா பாடுறாரே, இவர் இதுவரை ஏதாவது ஒரு படத்துக்காவது இசை அமைச்சிருக்காரா அப்படின்னு கேட்டா அழகுள்ள சலீனா இது ஒரு மலையாள படம். இந்த படம் 1973 வெளிவந்துச்சு. இந்த படத்துக்கு ஏசுதாஸ் அவர்கள் தான் இசையமைச்சாரு. இவர் ஒரு பாடகரா மட்டும் இல்லாம இசையமைப்பாளரா மட்டும் இல்லாம நடிகராகவும் சில படத்துல தோன்றி இருக்காரு. அனார்கலி அப்படின்ற ஒரு மலையாள படத்துல தான்சேன் அப்படின்ற ஒரு ரோல்ல நடிச்சிருப்பாரு. இந்த படம் 1966 வெளிவந்துச்சு. இதுல ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, இந்த ரோல்ல நடிச்ச ஏசுதாஸ் அவர்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தது டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அப்படின்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இவர் தமிழ் சினிமா, ஹிந்தி சினிமா, மலையாள சினிமா இது போக பல மொழிகள்ல எக்கச்சக்கமான பாடல்களை பாடினாலும் தன்னோட வாழ்க்கையில கர்நாடிக் மியூசிக்காக நிறைய அர்ப்பணிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி சினிமா சாங்ஸ், கர்நாடிக் சாங்ஸ்னு மட்டும் இல்லாம டிவோஷனல் சாங்ஸும் நிறைய பாடியிருக்காரு. இவருக்கு சொந்தமா தரங்கணி அப்படின்ற ஒரு ஸ்டூடியோ ட்ரிவாண்ட்ரம்ல இருக்கு. 1980 தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1992 சென்னையில அந்த ஸ்டூடியோவை செட் பண்ணிட்டாங்க. தன்னோட ஸ்டூடியோல நிறைய சாங்ஸ், நிறைய கேசட்களை வெளியிட்டு இருக்காரு. ஏசுதாஸ் அவர்கள் பாடின ஒரு ஃபேமஸ் டிவோஷனல் சாங் தான் ஹரிவராசனம். இந்த பாட்டுல ஏதோ ஒரு மாயம் இருக்குன்னு தான் சொல்லணும். அதை கேட்டா அப்படி ஒரு டிவோஷனல் ஃபீல் இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பாட்டை சபரிமலை ஐயப்பன் கோவில்ல சாயங்காலம் நட சாத்தும் போது அந்த பாட்டை போடுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பாட்டோட வெர்ஷன் நிறைய வந்தாலும் அந்த சபரிமலை கோவிலோட கமிட்டி என்ன சொன்னாங்கன்னா, எத்தனை பேரு அந்த பாட்டை பாடினாலும், எத்தனை வெர்ஷன் வந்தாலும் பின்னணி பாடகர் ஏசுதாஸ் அவர்கள் பாடின ஹரிவராசனம் பாடல் தான் எங்க கோவில்ல இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி இவர் பாட்டு தான் ஒழிக்கும் அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஒரு கூஸ்பம்ஸான விஷயம்னு தான் சொல்லணும். இன்னும் நீங்க ஏசுதாஸ் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ராஜசேகர் அவர்களோட இயக்கத்துல ரஜினிகாந்த் மற்றும் அம்பிகா இவங்க 2 பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் படிக்காதவன். இந்த படம் 1985 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களோட இசையில வைரமுத்து அவர்களோட வரிகள்ல ஏசுதாஸ் அவர்கள் பாடின பாடல் தான் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம ஏசுதாஸ் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். பேசியா ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தையின்னு பாலூத்தி வளர்த்தேன், பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி.
கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி எல்லாம் வெளிவேசம் காசு பணம் வந்தா நேசம் சில மாசம் சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் அது எல்லாம் வீண்டாரோ வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ நான் தானோ என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி ஏன் கண்மணி தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி நானும் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி ஒரு வானவில் அந்த வர்ணம் கொஞ்ச நேரம் பந்தமே உள்ளானதால் இந்த நெஞ்சில் ஒரு பாரம் பணங்காட்ட கண்டு விட்ட புலி கூட புல்ல தின்னும் கலிகாலமாச்சுதடி கண்மணி ஏன் கண்மணி அடங்காத கால ஒண்ணு அடிமாடா போனதடி கண்மணி கண்மணி தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி பச்சை குழந்தையின் பாலூத்தி வளர்த்த பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி ஊர தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசி கிட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல ஏசுதாஸ் அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம். ஏசுதாஸ் அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. அதே போல உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்காகவும் நிறைய பாடல்களை பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்த ஆக்டர்ஸ்க்காகவும் இவர் பாடினாலும் ரஜினி மற்றும் கமல்ஹாசன் அவர்கள் இவங்க 2 பேருக்கு தான் அதிகமான பாடல்களை பாடியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. ஏசுதாஸ் அவர்கள் தன்னோட வாழ்க்கையில பல அவார்டுகளை வாங்கி குவிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்தியால அதிகம் பாராட்டப்பட்ட சிங்கர்ஸ்ல ஏசுதாஸ் அவர்களும் ஒருத்தர். ஏசுதாஸ் அவர்கள் செஞ்ச ஒரு பிரமிக்க வச்ச விஷயம் என்னன்னா, ஒரே நாள்ல 11 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல சாங் பாடி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. தன்னோட லைஃப்ல இதுவரை பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கருக்காக 8 டைம்ஸ் நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. 5 டைம்ஸ் பிலிம்ஃபேர் அவார்ட் சவுத் வின் பண்ணியிருக்காரு. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் இப்படி பல ஸ்டேட் அவார்டும் பெஸ்ட் பிளேபேக் சிங்கருக்காக வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனக்கு இது கிடைக்காதா அப்படின்னு இன்னும் பல பேர் ஏங்கிட்டு இருக்கிற பத்மஸ்ரீ அவார்டை 1975 வாங்கியிருக்காரு. பத்ம பூஷன் அவார்டை 2002 வாங்கியிருக்காரு. பத்ம விபூஷன் அவார்டை 2017 வாங்கியிருக்காரு. 2005 ஜேசி டேனியல் அவார்டை கேரளா கவர்மெண்ட் மலையாள சினிமால பெரிய அளவுல தன்னோட இசை மூலமா கான்ட்ரிபியூஷன் கொடுத்தனால ஏசுதாஸ் அவர்களுக்கு கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. இதை விட ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, ஏசுதாஸ் அவர்களுக்கு CNN IBN அப்படின்ற ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் அவார்டை மியூசிக்ல கொடுத்த கான்ட்ரிபியூஷனுக்காக இந்த அவார்டை கொடுத்து பெருமைப்படுத்தினாங்க. ஏசுதாஸ் அவர்கள் மாசா பண்ண ஒரு விஷயம் என்னன்னா,
2006 ஒரே நாளில் இவர் 16 சாங்ஸை சவுத் இந்தியன் லாங்குவேஜில் பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஏவிஎம் ஸ்டுடியோல. இந்த மாதிரி பல சாதனையை தன்னோட வாழ்க்கையில அசால்ட்டா பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் இன்னும் மியூசிக் கத்துக்கிட்டு தான் இருக்கேன், எப்பவும் கத்துப்பேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லியிருப்பாரு. இப்போ வர ஏதாவது ஒரு பேட்டியில ரொம்ப சாந்தமா காமான வாய்ஸ்ல பேட்டி கொடுக்கறதுனால தான் எல்லாரோட ஃபேவரட் சிங்கரா இன்னும் வலம் வந்துட்டு இருக்காரு. இந்தியாவில் ஒன் ஆஃப் த கிரேட் சிங்கரா இவரை கன்சிடர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கல்ச்சுரல் ஐகான் ஆஃப் கேரளா அப்படின்னு இவரை கன்சிடர் பண்றாங்க. ஸோ உங்களோட இந்த சாந்தமான குரல் மூலமா பல ரசிகர்களை கட்டி போட்ட உங்களோட குரலும் நீங்களும் இன்னும் பல வருஷத்துக்கு நீடூழி வாழணும். அது மட்டும் இல்லாம இனி வரப்போற பல சிங்கர்ஸுக்கு நீங்க ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாகவும் எக்ஸாம்பிளாகவும் இருக்கணும். இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற பல ஜென்ரேஷன்ட்ட உங்களுடைய பாட்டு ஒழித்து கொண்டே இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் யேசுதாஸ் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்களுக்காக காத்துட்ருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கஜேந்திரன் அவர்களுடைய இயக்கத்தில் ரமேஷ் அரவிந்த் மற்றும் ரஞ்சிதா இவங்க 2 பேரும் இணைந்து நடித்த படம் தான் பாட்டு வாத்தியார். இந்த படம் 1995 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களோட இசையில, வாலி அவர்களோட வரிகள்ல யேசுதாஸ் அவர்கள் பாடின பாடல் தான் முத்தம் என்றால் என்னவென்று. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம யேசுதாஸ் அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். முத்தமென்றால் என்னவென்று சொல்லி வைப்பேன் கண்மணியே, முத்து முத்தா நித்தம் நித்தம் அள்ளி வைப்பேன் பொன்மணியே, ஒரு பாசம் நேசம் வாழும் நெஞ்சின்றாகமது, அந்த ராகபாவம் சேர்ந்து வந்த தாளமிது. முத்தமென்றால் என்னவென்று சொல்லி வைப்பேன் கண்மணியே, முத்து முத்தா நித்தம் நித்தம் அள்ளி வைப்பேன் பொன்மணியே. தாய் மாமன் மாமியார் தந்தாலோரு மாதிரி, தந்தைக்கு பிள்ளையின் முத்தம் எந்த மாதிரி, தம்பிக்கு அண்ணனின் முத்தம் என்ன மாதிரி, தந்தேன் தந்தேன் இப்படி மானே இளம் மானே எண்ணிக்கொண்டால் என்னடி, முத்தம் என்றால் என்னவென்று சொல்லி வைப்பேன் கண்மணியே, முத்து முத்தா நித்தம் நித்தம் அள்ளி வைப்பேன் பொன்மணியே.
இந்த ராகபாவம் சேர்ந்து வந்த தாளம் இது. முத்தமென்றால் என்னவென்று சொல்லி வைப்பேன் கண்மணியே, முத்தமென்றால் என்னவென்று சொல்லி வைப்பேன் கண்மணியே. வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஹோப் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோடத பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்கள பத்தி பேசுங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஷோவை கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு லைக்கை போடுங்க. ஏன்னா அப்போதான் அடுத்த வீடியோவை பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் முக்கியம் வெகுலு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பாய், டேக் கேர் அண்ட் see you சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.